காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சுதுங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா வீட்டுக்கு ஒரு விருந்து இருக்குதுங்க. ஐயா வீட்டில் அந்த விருந்துக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த பிங்க் கலர் சாரீ தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஆனால் அதனுடைய ஜாக்கெட்டை தேடி தேடி என்னால் களைச்சி போச்சுங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் அப்படி தான். சாரீக்குள்ளார ப்ளவுஸ் வச்சுருப்போம், ஆனால் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ப்ளவுஸை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி தான் நானும் பீரோக்குள்ள இருக்கிற எல்லா சாரீங்களையும் எடுத்து போட்டு பார்த்துட்டேன். அந்த ப்ளவுஸை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவசரத்துக்கு வேறு என்னடா பண்ணுறதுன்னு இந்த சாரியை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். இங்கே நம்ம ஏத்தாப்பூருக்கு தாங்க கிளம்பி போனோம். அங்கே புது பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். அவங்க வீட்டை சுற்றியும் இந்த மாதிரி காலி இடம் இருக்குதுங்க. அதில் ஃபுல்லாகவே வெறும் தும்பை செடி தாங்க இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. என்னடா காடு ஃபுல்லாக தும்பை செடியாக இருக்குதே அப்படின்ட்டு. நம்ம காடுங்களில் வெறும் பாசாக்கரையாக இருக்கும், ஆனால் அங்கே வெறும் தும்பை செடியாகவே இருந்துச்சுங்க. போன வேகத்துக்கு ஒரு கட்டு கட்டிக்கிட்டேன் எல்லாத்தையும், கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விகாஸும் வினிஷாவும் அவங்க ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ புது கேமுன்னு சொல்லிட்டு அது விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் உட்காந்து திருப்திகரமாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.